விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. 10 குழந்தைகள், 17 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு 20 வயது பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய குழந்தையை கரங்களில் ஏந்தி உறவினர்கள் ஒரு புறம் கதறுகிற காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து வருகிறோம். மற்றொரு புறம் நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுடைய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். தெரியலைங்க, நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று போயிட்டோம். அவ்வளவுதான். கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது. பசங்கள்லேருந்தே அப்படி பண்ணாங்க. அலும்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படி பண்ணானுங்க. வேற ஒன்றும் இல்லை. நாங்களும் அந்த கும்பலை பார்த்தா பயந்துக்கிட்டு வரல. இங்கே தான் எங்கள் வீட்டில் இருக்குது. விஜய் வர்றப்ப 8 மணி சும்மா இருக்குதான் வந்தது கூட நாங்களாம் கவனிக்கல. அப்போ பேசிக்கிட்டே கீழேயே இருந்துக்கிட்டேங்க சார். மணி கூட எனக்கு தெரியாது, செல்லும் கையில் வச்சுக்கல. விஜய் வந்த முற்பாடு இப்படி ஜமாசன்னு சொன்னாங்க. நாங்கள் இதுக்கு மேவரத்துக்கு ராசி தான் 3வது ராசி கொஞ்சம் அங்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம் சார். உள்ளே வர முடியல. அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேனால அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. தெரியும் நாங்களும் வந்து நின்று அப்படி ஓரமாக செவுத்தட்டி வரலாம் பறந்தடிச்சு வடக்க வரவும் ஒரே ஓட்டமாக நாங்களும் ஓடிடலாம். கூடு பக்கம் தானே ஓடியே போயிட்டோம். 1 மணி நேரம் சனம் போச்சு. எங்கள் வீதியில் 1 மணி நேரம் சனம் போச்சு. அத்தனை பேர்த்துக்கு தண்ணி நாங்கள் போர் போட்டு தண்ணி 5-6 பேர் எங்கள் வீட்டு சனமே தண்ணி மாளாத தண்ணி கொடுத்த குடிக்கிறதுக்கு. அப்போ நடந்தது நாங்கள் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன மாதிரி இப்போ இங்கே ஆகிப்போச்சு. எடப்பாடி வந்தார் அப்போல்லாம் இவ்வளோ. ஆனால் அவ்வளோ கும்பல் இல்லை. எடப்பாடி வந்த அன்னைக்கு திரை கட்டி இருந்தாங்க பார்க்கறக்கு. அதனால எல்லாம் அங்கங்கே கூட்டம் கலைஞ்சு நின்றுது. இடம் தெரியாம எங்கள் லைன் உள்ள பூந்து மக்கள் இங்கு போகிற பசங்க கேட்டப்பா பைபாஸ் போகிற எந்த பைபாஸ் போனாலும் இல்லை. சரியான கூட்டம், நல்ல கும்பல். இங்கே அரசியல் கூட்டம் நடக்குமா? மற்ற தலைவர் கூட்டம்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்குது. இந்த மாதிரி அலும்பு இல்லை. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஏழைகளுக்குள்ள நடந்துருக்குது. ஆனால் இவர் வந்தது அங்கிருந்தே கையை தூக்கி மேலே கையாட்டி இருந்தாலும் இங்கே வந்திருக்க மாட்டார். 4 மணிக்கு வர்றதாங்க இங்கே வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பரம்பிட்டு கொடுத்தது உள்ளே உட்காந்து இங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டு. இவங்க மேலே தப்புன்னா அவர் அங்கேருந்து கை கட்டிட்டு வந்துருந்தாருன்னா உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் போவாட்டி போகுது, இப்படியே போயிடலாம், பார்த்தது போது அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கவனம் இல்லாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா பக்கமும் உடச்சி கிடச்சி இந்த பசங்க செய்கிற வேலை பெரிய வேலையாகிருச்சு. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியல. ஒரு ஆதங்கத்தில் நடிகர் வந்திருக்காரு, பார்க்கலான்னு தான் முடிவு, வேற ஒன்றும் இல்லைங்க சார். இந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கு குறையாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கும்பல் கூட்டம். அது கிட்டத்தட்ட முடிப்பங்கோயிலிருந்து ஆத்தூர் புதிய வரும் கும்பலாக இருக்குதுப்பா. அதுதான், அவ்வளோதான். எனக்கு தண்ணி குடுக்கலையாட்டு இதெல்லாம் வந்தவங்கெல்லாம் விளையாண்டு வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 கூட பக்கத்தான அங்கே மோந்து கொடுத்துக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாவம் அதுல எந்த குறையில தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் குடத்தை வச்சு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. நிறைய வந்திருக்காங்க. கும்பல் அது 12 மணியிலிருந்து நிக்கிறாங்க. காலையில 12 10 மணியிலிருந்து ஊர்ல இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. இப்படியெல்லாம் இல்ல, நிறைய நடந்திருக்கு. கும்பல் எத்தனையோ அரசியல்லாம் நடந்திருக்கு. நேத்து மாதிரி இல்ல. நாங்களே பார்த்ததில்ல, இங்க நடந்ததும் இல்லை. இப்படி நீங்க விஜய் பாத்தீங்களா? டைப் வந்து இந்த அளவுக்கு ஆயிருக்காது. அங்கங்க பார்த்தவங்க அப்படியே போயிருப்பாங்க. அதை பார்க்கணுங்கிறதுனால இப்போ இந்த அளவுக்கு அசம்பவமானது. வெளியில் நின்று பேசி வந்திருந்தாலும் அங்கங்க பார்க்கறாலும் அங்கே போயிருப்பாங்க. விஜய் பார்க்கணுங்கிற ஒரு ஆதங்கம் தான் அதிகபட்சம் இங்கே வந்தவங்க. 2வது அந்த அரசியலில் இவங்களாம் முன்னுக்கு வந்திருக்கணும். அதை பார்க்கறது கண்ட்ரோல் கிடையாது. அதாவது ஆளுகளை வேலைச்சு அவங்க பார்த்துருப்பாங்க. இவங்க புதுசாக வந்ததை வச்சு ஆளை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு ஆறு வந்தாங்களே தவிர அரசியலுக்காக அதிகம் வருது இல்லை. நடிகர்ன்ற முறையை பார்க்கணும்.
இல்ல நேத்து பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் உதவி கேட்டாங்களா? தண்ணீர் இந்த மாதிரி என்ன உதவி எங்க உள்ளே வரவே முடியலையே. உங்க வீட்டுக்கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்டாங்க? இல்லை, நாங்க வீடு உள்ள இருக்குதுங்க. நாங்க உள்ள இருக்கிறோம். வரும்போது இங்க நிம்மதியா யாரும் பரவே முடியாது. இப்ப திமிந்து கூட பார்க்க முடியாதுங்க. கீழே விழுந்தாலும் ஏறி மிதிக்கிறாங்க தவிர தூக்குறதுக்கு அவனால் குனிஞ்சு பார்க்க முடியாது. எதிர்த்தாப்புல ஒரு 1.5 வயசு குழந்தை ஆம்பளை பையன் இறந்துட்டானுங்க. குழந்தைய பாக்குறதுக்கு கூட்டு ஆமா, அந்த பிள்ளை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த புள்ள கூட்டிட்டு வந்து தம்பி பையனை வந்து அக்கா வந்து தூக்கிட்டு போயிருக்கு. 1.5 வயசு குழந்தை பையன் தூக்கிட்டு போற பாக்குறப்பதான் கீழே விழுந்து அந்த பிள்ளைங்க கீழே வந்து ஏறி மிதிச்சு அந்த பையன் போய் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆளு காலி ஆயிட்டாங்க. கூட்டமா நெருக்கி எப்படி தப்பிக்க முடியலன்னு மூச்சு எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க சார். நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். முறை வேணும். போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் இப்பதான் பாடி வந்துச்சு. என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்றாங்க? போலீஸா இருக்காரு. அவர் போலீஸா இருக்காரு. அவங்க ஒய்ஃப் தான் இறந்துச்சு. எனக்கு மக வேணும். பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஆமா, இல்ல அவங்க கடை வச்சிருக்காங்களாம். கடைக்கிட்ட நின்று இருந்தாங்க. அப்படியே நெரிசலா போக என்ன செய்ய முடியும்? அவங்களும் இறந்துட்டாங்க. வேதனையில தான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபேஸுக்கு யாருக்குமே உத்தரவு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஏரியா ஃபேஸ் யாருக்குமே உத்தரவு கொடுக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கொடுக்க கூடாது. எச்சாதாரம் உள்ள மக்களுக்கு தான் பாவம். அவங்க நிம்மதியா இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மக்கள் தான் வந்து முட்டாள். இவ்வளவு கும்பல்ல வந்து இவ்வளவு நெரிசல்ல வந்து இந்த இடத்துல போட்டதும் தப்பு. இந்த இடத்துல அவங்க போட சொன்னதும் தப்பு. அது பெரிய தப்பு. ஒரு கரெக்டா ஒரு 8:15 இருக்கும். 8:30 இருக்கும். நீங்க பாத்தீங்களா? எத்தனை பேர்? நாங்க வந்து இங்க வரல. நாங்க வந்து அங்க இருந்தோம். கொஞ்சம் தூரத்துல அங்க இருந்தோம். வர முடியல உங்களால? நாங்க வரல. எல்லாம் ஓடவும் நாங்கெல்லாம் அப்படியே உள்ள வீடு பக்கம் தான் போயிட்டோம். அப்படியே இந்த மாதிரி இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்ததே கிடையாது. இதை நீங்க என்ன மறக்க முடியுமா? அந்த நிகழ்வு இது மாதிரி நிகழ்ச்சி நடக்க கூடாது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.